என்ன அழகா இருப்பாங்க. இன்னைக்கு என்னைய அதில் உங்க குறைய கண்டுபிடிச்சிங்க. இளமை என்பது சமுதாயத்தில் எல்லா வயசுலையும் உண்டுங்க. தன்னம்பிக்கை வேணும்னு ஒரு படம் எடுத்தார், உன்னால் முடியும் தம்பி. நட்பு என்பது கற்புக்கு இணையானது என்று தளபதி படம் எடுத்தாங்க. என்ன பண்ணிய கெட்டு போச்சு. அண்ணன் தங்கை பாசத்தில் கிழக்கு சீமையோட ஒரு படம் இனிமேல் எடுக்க முடியுமா? அப்படிப்பட்ட அருமையான படத்தை கொடுத்தாங்களே. காதல் கோட்டை, காதலுக்கு மரியாதை, காதல்ல இப்படி தாண்டா வாழணும்னு சொல்லி எடுத்தானே. ஒரு சில காதல் சிக்கலாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. மதுரையில் இப்போ நேற்று சாயந்தரம் வந்து இறங்குறங்க, ஒரு கட்டண கழிப்பறி ஓரமாக ஒரு பொண்ணும் ஒரு பையனும் காதலிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்து கேட்டேன், காதலுக்கு கண்ணு இல்லைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சனியை நான் ஒரு 2 பேருக்கு மூக்குமா இல்லைன்னு கேட்டேன். இது ஒரு சில நேரத்தில் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்லவில்லை. அதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் அங்கே நின்று இருந்தாங்க. அப்படி இல்லைங்க, அவங்களுக்கா மூக்குல ஒரு மூக்கு செத்து போச்சு பாப்போம். இவர் அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருப்பார் போல இருக்கு, ஒரு வீட்டில் தங்க மாட்டார்னு நினைக்கிறேன். வாங்க இங்கே தலைப்பு என்னன்னு சொன்னால் கட்டணம் கழிப்பிட்டு போய் நின்று இருக்காரு பாருங்க. எங்க காதலில் தோல்வி விட்டால் அன்னைக்கு தாடி வளர்த்தாங்க, இன்னைக்கு காதலில் ஜெயிச்சா சேவிங் பண்ணுறான், காதலிச்சா தாடி வைக்கிறான். காதலிச்சா தாடி, கல்யாணம் பண்ணா தாடி, மனைவி கர்ப்பமாக இருந்தா தாடி, குழந்தை பிறந்தா எல்லா இடத்துக்கும் தாடி வச்சுக்கிட்டே இருக்கான். மகன் போய் சொன்னான், இங்கே மகனை பார்த்து அப்பா சொன்னார், டேய் நீ உனக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சுடா, உனக்கு மூக்கும் ஒளியுமா ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் அழகான்னாரு. அதுக்கு பையன் சொன்னான், வேணாப்பா நான் பார்த்து வச்சுருக்கிற பொண்ணு வாயும் வயிறுமா இருக்கு அப்படின்னாரு. கல்யாணம் பண்ண அந்த கர்ப்பமாக உள்ள மனைவியை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். இவ தான் என் மனைவி, 6 மாதம் கர்ப்பமாக இருக்கா, நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் ஆசீர்வாதம் பண்ணனா. டேய் வீட்டுக்குள்ளே போகாதன்னாரு. ஏப்பான்னு கேட்டான், உங்கள் அம்மா கர்ப்பமாக இருக்காடான்னாரு. அதுக்கு ஏப்பா போகக்கூடாது, ஒரே வீட்டில் 2 பொம்பளை கர்ப்பமாக இருந்தால் அந்த குடும்பம் உருப்படாதுங்கிறானே. இந்த மாதிரி மோசமான குடும்ப கலாச்சாரம் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல வரல.